Taste the Daily. வணக்கம் கண்ணதாசன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். 7, 8 ஆகிய 2 நாட்கள் கோவையில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்த போது ஏற்பட்ட மறக்க முடியாத தருணங்களில் சில மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு திறந்த மடலை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த மடலில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற உயரிய லட்சியத்துடன் எனது எழுச்சி பயணத்தை கோவையில் 7/7/2025 அன்று துவங்கினேன். மக்களுடைய அளவற்ற அன்பும் பேராதரவும் என்னை அவர்களில் ஒருவராகவே எண்ணச் செய்தது. ஆனால் மக்கள் என்னிடம் சொல்லிய விஷயங்கள், கவலைகள், வேதனைகள், அவர்கள் படும் பாடு, அல்லல்கள், சோகங்கள் சொல்லொண்ணாதவை என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். ஸ்டாலின் மாடல் அரசின் அக்கிரமங்களாலும் அட்டுழியங்களாலும் செயலற்ற தன்மையாலும் நம் மக்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நான் பார்த்து மனம் நொந்தேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களின் காட்டாட்சியும் கொடுங்கோல் ஆட்சி பற்றியும் எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் விவசாயிகள், நெசவாளர்கள், குடியிருப்போர் நல சங்கத்தினர், செங்கல் சூளை உற்பத்தியாளர்கள், நகை தொழில் செய்பவர்கள், சிறு குறு தொழில் நிறுவனத்தினர், பஞ்சாலை உரிமையாளர்கள் என்று எண்ணற்றோரை எனது எழுச்சி பயணத்தின் போது சந்தித்தேன் என்றும் பலதரப்பட்ட மக்கள் பல வகைகளில் படும் கஷ்டங்களை நேரில் சந்தித்த போது எனது நெஞ்சம் கலங்கியது, மனம் வேதனை அடைந்தது என்று தெரிவித்திருக்கிறார். மின் கட்டண உயர்வால் பொதுமக்களும், மின் நிலை கட்டண உயர்வால் தொழில் நிறுவனத்திலும் கடுமையாக பாதிப்படைந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். வரி உயர்வாலும், விளைச்சலுக்கு சரியான விலை இல்லாமலும், வரி சுமையாலும், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டாலும், நிர்வாக சீர்கேட்டாலும் மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஆளும் உங்கள் அரசின் மீது கடும் கோபத்தில் உள்ளது. இவற்றையெல்லாம் என்னிடம் சொல்லி இதற்கெல்லாம் முடிவாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் வர வேண்டும் என எனது கரங்களை பிடித்து கவலைகளை தெரிவித்ததை நெகிழ்ச்சியோடு பதிவு செய்துள்ளார். உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, தமிழகத்தில் இப்போது இருக்கும் இருண்ட காலத்தை மாற்றி இழந்த பிற்காலத்தை நான் மீட்டு தருவேன் என்று உறுதியளிக்கிறேன். திமுகவின் விடியாத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், தமிழ்நாட்டுக்கு விரைவில் விடிவு காலம் வர வேண்டும் என்கின்ற மக்களினுடைய கூக்குரலை நான் அறிவேன், ஏன் இந்த நாடே அறியும். மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்கள் தலைமையில் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 50 மாதங்களில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்த பரிசு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ரூபாய் 4 லட்சம் கோடி கடனை அவர்கள் தலைமையில் சுமத்தியதுதான். திமுக ஆட்சி அமைந்தால் ஆண்டுக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவோம் என சொன்னீர்களே, செய்தீர்களா? அரசு துறைகளில் காலியாக உள்ள 3.50 லட்சம் காலியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் 2.50 லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று வாக்குறுதி அளித்தீர்களே. அரசு துறைகளில் கடந்த 50 மாத காலத்தில் உங்களின் விடியா அரசு உருவாக்கிய வேலை வாய்ப்புகள் வெறும் 50,000 கூட தாண்டவில்லை என்பதுதானே உண்மை. அதுவும் கடந்த 4 ஆண்டுகளில் ஓய்வு பெற்றவர்களுடைய காலி பணியிடங்களே 50,000 தாண்டி உள்ளது. எத்தனை நாளைக்குத்தான் இந்த உண்மையை நீங்கள் மறைப்பீர்கள்? அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன் என சொன்னீர்களே, செய்தீர்களா? கொண்டு வந்தீர்களா? பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு கடந்த சில மாதங்களாக உரிய தேதியில் சம்பளம் தரவில்லையே. சில கல்விக்கூடங்களில் அரங்கேறிய பாலியல் வன்முறைகள் நினைத்து மக்கள் மன வேதனையில் இருக்கிறார்களே. ஒடுக்கப்பட்டோரும் பாட்டாளி வர்க்கமும் உங்கள் ஆட்சியில் மகிழ்ச்சியாய் இல்லை. முதியோர் கொலைகள் திட்டமிட்டு தொடர்ச்சியாக அரங்கேறி கொண்டே இருக்கின்றதே. உங்களையும் உங்கள் ஆட்சியை நோக்கி சாமானிய மக்கள் தினமும் எழுப்பக்கூடிய கேள்விகள் இவை. உங்களிடம் பதிலில்லாத நினைத்து உங்களுக்கு ஜுரம் வந்து விட்டதா ஸ்டாலின் அவர்களே என்று கேள்வி எழுப்பியுள்ளார். சிறுமிகள் முதல் வயதான பெண்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பாலியல் குற்றங்கள், மாணவர்கள் எதிர்காலத்தை பாதிக்கும் போதைப் பொருள் புழக்கங்கள், கள்ளச்சாராய மரணங்கள், 25க்கும் அதிகமான காவல் நிலைய மரணங்கள், கனிம வள கொள்கையை எதிர்த்து சமூக ஆர்வலர்கள் விபத்தில் மரணிப்பது, கல்குவாரிகளை திமுகவினரே விதிகளை மீறி ஏலத்தில் எடுத்து சுரண்டுவது, குறிப்பாக வேங்கை வயலில் பாதிக்கப்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டியது, போலீஸ் விசாரணையில் உயிரிழந்தவரிடம் தாயாரிடம் கைபேசி மூலம் பேசும்போது பொறுப்பற்ற தனமாக சாரி என சொல்லி பொறுப்பை தட்டி கழித்தது என்று தமிழக மக்கள் உங்கள் மீதும் உங்கள் ஆட்சியின் மீதும் வஞ்சினம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்துதான் உங்களுக்கு ஜுரம் வந்துவிட்டதா ஸ்டாலின் அவர்களே என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.
வெற்று விளம்பரங்கள் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களுக்கு புகைப்படம் சிக்க ஒட்டிக்கொள்பவர் யார் என்ற உண்மையை அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, புரிந்துவிட்டது. அதைத்தான் எனது எழுச்சி பயணத்தில் மக்கள் என்னிடம் கோரிக்கையாக வைத்தார்கள். நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வரும்போது இதை உணர்வீர்கள். மக்கள் கோபத்தை நேரில் எதிர்கொள்ள இயலாமல் பரிதவிப்பதை யாராலும் மாற்ற முடியாது. வாக்கு செலுத்தி உங்களை முதலமைச்சராக்கிய மக்களின் கேள்விகளுக்கு உங்கள் பதில் என்ன ஸ்டாலின் அவர்களே என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அந்த பதில் தெரியாமல் தான் உங்களுக்கு ஜுரம் வந்துவிட்டது போலும் என்று தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் உங்கள் மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும். அனைத்து தரப்பு மக்களுடைய பேர் ஆதரவுடன் மீண்டும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்பதற்கு கடந்த 2 நாட்கள் நான் சென்ற பிரச்சார சுற்றுப்பயணத்தின் போது திரண்டு வந்து மக்களுடைய எழுச்சியும் அவர்கள் கொடுத்த பேர் ஆதரவுமே சாட்சி. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், விடியா ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், மாறாத நேசத்துடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த மடலில் விடுத்திருக்கக்கூடிய மடலில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.